பேட் பிரெத் ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டென்டல் டேர்ம்ஸில் வந்து நாங்கள் சொல்லுவோம். ஸோ பேட் பிரெத் யூஸ்வலாக வந்து பேட் பிரெத்னோடனே எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வர்றது ப்ரஷிங் ப்ராப்பராக பண்ணல அப்படின்றதுனால தான் பேட் பிரெத் வரும் அப்படின்றது மேஜராக வந்து ஒரு ரீசனாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது தான். ஸோ இந்த பேட் பிரெத்துக்கு ப்ரஷிங் மட்டுமே வந்து ஒரு ஃபேக்டர் கிடையாது. நான் வந்து டெய்லி 2-3 முறை ப்ரஷ் பண்ணுறேன், இருந்தாலும் என் வாயில் வந்து பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ தான் வந்து நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் போதினி ஃப்ரம் மை டென்டல் வேர்ல்ட் யூடியூப் சேனல். நிறைய வந்து டென்டல் ஹைஜீன் ரிலேட்டடான டிப்ஸ் அண்ட் ஹவு டு மெயின்டைன் அ ஹெல்த்தி ஓரல் ஹைஜீன், இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ்க்கு வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ பேட் பிரெத் ஒரு ஹாலிடோசிஸ் ப்ரஷிங் பண்ணாதது மட்டுமே வந்து ரீசன் கிடையாது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டங்கோட சர்ஃபேஸ், அதாவது நம்மளுடைய நாக்கினுடைய மேல் பகுதியில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் பட்ஸுன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா. டேஸ்ட் பட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் பல்வேறு விதமான ருசிகளை வந்து நம்ம கண்டறியறதுக்கு உதவுறது. ஓகேங்களா. ஸோ இந்த டேஸ்ட் பட்ஸோட சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் ஷேப் வந்து இந்த மாதிரி மேடு பள்ளமாக தான் இருக்கும். அதில் நிறைய டைப்ஸ் இருக்கும் கூட. ஸோ இந்த மாதிரி சர்ஃபேஸஸில் யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, உணவுப் பொருட்கள் மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி கோட்டிங் மாதிரி படிகிறது இயல்பாகவே நடக்கிறது தான். சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய நாக்கினுடைய பின்பக்கத்தில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளோட ஒரு முக்கியமான ஓரல் ஹைஜீன் எய்டு வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டங் கிளீனர். டங் கிளீனர் பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டங் கிளீனர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவு மாதிரி பொருட்கள் நம்மளுடைய நாக்கினுடைய மேல் பகுதியில் படிகிறத இந்த டங் கிளீனர் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த டங் கிளீனர் வந்து பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மாவு மாதிரி சர்ஃபேஸஸில் மேலே படியும்போது இட் வில் காஸ் பேட் பிரெத். இது ஒரு ரீசனாகவும் அமையும் அப்படின்றது ப்ரூவன் தான். ஓகேங்களா. ஸோ டங்கோட சர்ஃபேஸஸில் நமக்கு வந்து ஃபுட்டை வந்து பியூட்ரிஃபேக்ஷன் அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா இட் வில் கிரியேட் பேட் பிரெத். ஒன் திங். இன்னொன்று டென்டல் கேரிஸ், ஏதாவது வந்து நமக்கு தெரியாத சர்ஃபேஸஸில் கேவிட்டிஸ் இருந்து அந்த இடத்துல வந்து ஃபுட் லாட்ஜ்மெண்ட் இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல ஃபுட்டு போயிட்டு ஸ்டாக்னேட் ஆகிறது மூலமாகவும் நமக்கு வந்து பேட் பிரெத் வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஈறு பிரச்சனைகளாகட்டும், பெரிடோன்டல் இஷ்யூஸ், அதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேசுவோம் ஃப்யூச்சரில். ஸோ இந்த கம், அதாவது ஜிஞ்சைவல் ஆஸ் வெல் அஸ் பெரிடோன்டல் அப்படின்ற ஒரு டிசீசஸ் இருக்கிற பட்சத்தில் அங்கே வந்து ரிப்பீட்டடாக வந்து ப்ளீடிங் கம்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ளீடிங் கம்ஸ் ஆஸ் வெல் அஸ் பெரிடோன்டல் இஷ்யூஸ் இருக்கிற பட்சத்தில் பேட் பிளட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ளீடிங்னால அங்கங்கே ஸ்டாக்னேட் ஆகிட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு அது மூலமாகவும் வந்து ஒரு பேட் பிரெத் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ், பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறது, பேட் பிரெத்னால் ப்ரஷிங் மட்டும் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்றது கிடையாது. பேட் பிரெத் எந்த ஃபேக்டர்னால் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதை ப்ராப்பராக, அந்த காஸை ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பேட் பிரெத்லேருந்து ஒரு ரிலீஃப் வந்து கிடைக்கும். சரிங்களா. ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவான பதிவாக தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய தகவல்களை நான் ஷேர் பண்ணுறேன். பேட் பிரெத் ரிலேட்டடான செகண்ட் பார்ட் வந்து அடுத்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் வேறு என்னென்ன ரீசன்ஸாக இருக்கலாம், அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், அண்ட் டென்டிஸ்டோட முக்கியமான ரோல் இதில் என்ன அப்படின்றத பற்றியும் நான் நிறைய பேசுவேன். சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.